வச்சு கட்டி பிடிச்சிட்டேன். அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து பிடிச்சது நீ அவரையே 10 கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி நோத்தா முகம்தான் கோத்தா கடியே மலை இருடா. ஏன் முகத்தை எங்க ஆத்தா முகத்தை ஏன் நினைக்கிற? ஓ எலும்பு வத்தி முண்டியா இருப்பா அவளை அடிச்சு பிடிச்சாடா. இருந்தாலும் வாமாப்புல இருக்கேன். எலும்புல இடம் தெரியாம குத்துனா அப்படித்தான். எங்க கூப்பிடுற? டான்ஸ் அனுசரிச்சு வா. எழுப்ப அனுசரிக்க உன்னைய அனுசரிச்சு வந்தாத்தையும் காலையில உனக்கு சுவியமும் உளுந்த வடை வாங்கி தருவேன். அப்ப நானே வரேன்டா. வட உண்ணா. இவ 4 ரோத டயர்ரா. இந்த கன்றாவில நாங்க பாக்குறோம். நமக்கு தேவை சோலி முடிஞ்சா சரி. கண்ணா கன்றாய பார்க்க முன்ன குச்சி வச்சு குத்தி விட்டு போ. குச்சி வச்சு ஓட்டை இருக்கான்னு பார்த்து முதல்ல ஓட்ட தெரியாம குத்தி போடாம. நீங்க 4 பேரும் டோல் கேட்ல ஆன் பண்ணி விடுற ஆளுகதான். கம்பிய தூக்குனா நான் காரை விட்டேன். நீங்க கம்பிய தூக்கி காரை விட்டா ஆண்டி 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 சொல்லடா கார்த்திகை மாசம் நாய் ஆண்டி 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 பாத்தியா ஆண்டிக்கு அடி அடிக்கிறியா பாரு ரங்க ரங்க புடிய வச்சு அடிக்காம இருக்கானே அது வரைக்கும் ஆண்டி 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 எல்லாத்தையும் கலட்டுங்க ஆண்டி ஆண்டி. பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்காது. வரட்டி வரட்டி பின்னாலே நான் கொடுத்து வச்ச வேண்டாம் இன்னைக்கு என்ன சாப்பிடு. வா கூப்றாப்ல போவா. எதட்ட கேட்டுக்கிட்டா போற போயிட்டு வா ஜெயிச்சா போ. புரோக்கர்ட்ட கேட்காம வந்தா சங்கடப்படுவாப்ல. அவங்க புரோக்கர் கிடையாது. அவங்க டோல் கேட்ல 4 பேரும் தூக்குறவங்கன்னு. ஏமா அவங்க தான்மா இது அடிக்கிறவங்க. எதுல அடிக்கிறவங்க? ஓஸ் அடிக்கிறவங்க. இந்த வாரு காலை பொளந்துட்டு உட்காந்துருக்கேன்னா கேரட் நறுக்க போறேன்னு அர்த்தம். கண்ணே எத்தனையோ டான்ஸை 21 வருஷமா கட்டி பிடிக்கும் போது கூட இந்த அமுல் வரல. ஆண்டி 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 குனிங்க ஆண்டி ஆண்டி குனிங்க ஆண்டியா. ஏன்டா மயிர் மேன இதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க உன்னை அறைய போறேன்டா. இரியா முதல்ல குனிஞ்சா உனக்கு எட்டுமா? என்ன ப்ரோ நான் போன் அடிச்சு நீக்குறக்காரனை வர சொல்லிக்கிறேன். இதுக்கா நான் என்ன கையில பிடிச்சேவா அதை தெரிய முடியும் நீக்குறோவ. நான் போத்தா தெரிச்சு போயிரு தெரியுமா? தெரிக்கட்டும். நான் வந்து தெரிச்சும் போது நான் தகரத்தை வச்சு தடுத்துக்கிறேன். நீ எங்கிட்ட தடுத்தாலும் நாங்க ஓட்டையை போட்டு உள்ள போயிருவோம். முடியே காலை டான்ஸை போடச்சோன்னா ரவுடி முட்டையை தூக்கி ஆயிலே வச்சு எங்க அப்பா வர சொன்னோம்னா அவர் பழைய வண்டி எத்தனை வண்டியா இருந்தாலும் ஓட்டுறது நாங்கள்ல கிளப்பி விட்டாது ஓட்ட மாட்டோம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க அப்பா வந்தாருன்னா விபூதியில புள்ளா புடிச்சு வச்சுட்டு தான் செய்வாரு. புடிச்சு வச்சு செஞ்சாலும் ஒழுங்கா புடிச்ச புடி செய்யற வரைக்கும். நீ என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியணும் உனக்கு? என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். உன் ஜட்டி கருப்புன்னு கூட தெரியும். எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா மரப்புல பார்த்தேன். இல்லையே அந்த பச்சை கலர் சுடிதார் தானே நான் போட்டு வந்தேன். யோ 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 சும்மா கிடையாது. ஆராய்ச்சி பண்றதுக்கே நீலகண்டனை விட்டுருக்கேன் பாரு. அதுக்காக அந்த பையன் குனிஞ்ச மணிய மாதிரி அந்த மூத்திர வாடையிலே போயிருக்கேன்டா. இல்ல வேலை இன்னொரு கமோந்து பார்த்தா என்ன கலர்னு சொல்லிடுவாப்ல. இல்ல சரியா 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அம்மா. சொல்லுங்க மேனே. அந்த அம்மா தான் சொன்னா என்ன சொன்ன? அவ்வளவுதான். எனக்கே வசனம் தெரியாது. அப்படிதான் பேசுவேன். அதைத்தானே கேட்கிறேன். அந்த ஏன்னா நான் பேசுற டயலாக் பூரா உங்களுக்கு புரியும். அப்ப எனக்கு தான் புரியலங்கற. யூ கப்ளிங் ஓஸ் ஓஸ் the length in the bend as a baby quick and attack. baby quick போட்டா baby quick and ஓஸ் in the long பொசிஷன் லப்டப்பா பேபி குயிக்க போட்டு ஓஸ் லாங்கா போகாது, சுருங்கிக்கல வரும். இனிமேல் 2026ல இதே பரிட்சையில வர போகுது. ஓஸ் கப்ளிங். ஓஸ் கப்ளிங். கப்ளிங் ஓஸ் என்பது என்ன கேள்விக்குறி. இவன் எழுதுவாங்க. ஓஸ் என்பதை கொண்டு போய் வாட்டி மாட்டுவதே கப்ளிங் எனப்படும். ரொம்ப வாட்டினா கருகி போயிடும். அதையும் எழுதணும். பொடி நடையா போறவளே ஒருத்தருமா நானும் வரேன் என்னாம வீராபு உனக்கு நான் போட்டே மாறாபு தெரிங்க தெரிபாச்சா எங்கடாகாது கச்சிரி குச்சிரி குஞ்சனா வந்தனா பஞ்சல போடாது பொடி நடையா போறவளே ஒருத்தருங்க நானும் வரேன். ஓடி நடையா இதுக்கு வரேன் அப்பாடா
கிறக என்னை விட்டு விலகும்னு நினைச்சேன். அதை பார்த்தா எனக்கு பிறந்த புள்ள மாதிரியே இருக்கு. நான் இந்த தண்டியாலே இந்த வண்டியை ஓட்ட முடியல, நீ முண்டை. ஆள் ஓட்டுறதுக்கும் வண்டிக்கு என்னடா இருக்கு? சீட்டுல உட்காந்தானே ஓட்ட போறேன். சரி சாப்பிடு. எனக்கு அது அத்தை வேணும். அத்தையா? வேண்டாம், நீங்க பண்ணுனா சரி. ஐயோ நீ தாண்டா இத்தனை நாள் அத்தும்லாம பொத்தும்லாம. ஏய் எனக்கு எல்லாமே இருக்குடா. கொலா கட்ட போறேன். கொலா கட்ட போறியா? எதுல கட்ட போற? கொடி நடையா போறவரே பொறுத்திருந்த நான் வரேன். பொருத்தமா கொண்டு வந்திருக்கேன். ஐயோ உன்னோட இது சூப்பரா இருக்கு. வா நீ தொட தொட அவனை தூக்கி போட்டு பொழப்பேன். அவன் சும்மா 300 ரூபா சம்பளத்துக்கு வந்தவன், நான் தான் ஓனர். அப்படியா? நீ அவன் கூட இது பண்ணேன்னா நீ நக்கிட்டு தெரியும் ஒழுக்கமா. உங்களை கொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நான் வரேன். என்ன பொழக்கிறோம்னு பெண்ணா பொழந்தா? ஏன் நல்லா தானே? நான் பொழத்தறேன், நீ போடவா? இல்ல இல்ல நீயே தானே போல. நான் கொலா கட்ட போறேன். எதுல கட்ட போற? கொலா கட்ட போறேன். எதுலயே கட்ட போற? கொலா நீ ஆம்பளை கொலா இல்ல, பொம்பளை கொலா கொண்டு. இது எப்படி பொம்பளை கொலான்னு உங்களுக்கு தெரியும்? ஆம்பளை கொலாண்டா உள்ளுக்கு இருக்கும். என்னது? உள்ளுக்கு ஒண்ணு நீட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து பொம்பளை கொலா. மச்சாமீச பிச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிருவா. பத்தியா ஓம்பிட்டு கங்காரு மாதிரி மண்டே ஆடிக்கிட்டே வர. உன் கிருணி பழத்தை லைன் பண்ண வரேன். நீ ஏந்தி கொடுத்துட்டு காலையில் ஏதாவது சொன்னா உன்னை கொண்டே வருவேன். சொல்ல மாட்டேன். அவன் பார்க்கத்தான் அப்படி இருப்பேன். அப்படியே சவு முட்டாய் மாதிரி இழுக்க வருவேன். ஒரே இழுவதான். இதில் என்னன்னா நல்லா இருக்க பயல்களுக்கு எந்த பிள்ளையும் அமையாது. இவன் இருக்கான் பாரு இருந்தா என்ன செவனேன்னு நிக்கிறாரு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஒண்ணு ஏறதுக்கு எனக்கு. அங்க தூக்கு ஆள் பொம்பளை 6 அடி உயரத்துல இருக்கு. அங்க தூக்கம் உன்னை கொல்லாம போகட்டா. இன்னும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஏன் இடத்துல தூக்காம சரி நீங்க தூக்குங்களே. அப்படி திஞ்சாரி தர்ற சூப்பர்ல. வாட் ப்ரோ? கப்ளி ஸ்ரீ தனலட்சுமி வெல்டிங் ஒர்க்ஸ் நெய்வாசல் சார்பாக 501. ஓகே ப்ரோ, வெல்டிங் வைக்கிற நீயே 500 தர்றேன். வெல்டிங் தலைவரா? ஓகே ப்ரோ, நாளைக்கு ஒரு ஆடு தர்றேன், வத்த வச்சு கொடுங்க. ஓஸ்தான் லாக் தான். அதை அவர் முடிச்சுட்டு வரான்.
ஜூபா 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 தும்பா தும்பா உம்பா உம்பா ஏய் அது பாரு என்ன பாறாரு அத பாரியா அதானே பண்ணாரு. ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு half an hour டைம் தரேன் பண்ணிட்டு வாங்க. நான் செய்யறேன்னு சொல்லல அந்த ஆளு தான் செய்யறேனாரு அவன் தானடா செய்யணும் முடியும். ஏய் ஜூபா 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 கே ஜூபா 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 நான் நாட்டு மாடு நினைச்சது டெல்லி கிரு மாடு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மாரை நீ உருட்டி விட்டாதா ஐயோ அப்பா கோமியமே எண்ணூறு இருக்கும் போலையாடா. எட்டு மாறா அளவு எடுக்கிறேன். நான் அளவு எடுக்கிறேன். நீ எடியா நான் உனக்கு ஒத்துக்கறேயா ஐயோ காசே இல்லனாலும் பரவாயில்லை எனக்கு நீ எடு அளவு எனக்கு ஒத்துக்கிற அங்கேயும் ஒத்துக்கிறியே. அதான் செஞ்சா சரி ரெண்டு பயல்களை ஒத்துக்கிட்டேல செய்யு அப்படியா? நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட வாடிம்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டோம் போற முன்னு பார்த்து சொல்லி போனவள்ளே நாகரத்தனமே வாத்த மாதிரி பேசுறையே நாகரத்தனமே வேற மாப்பிள்ள பாக்குறாங்க நாகரத்தனமே. ஐயோ ஏன் மண்டே மண்டே வந்து வாக்குறாண்டே தெரியல. கீழே எட்டல அதனாலதான் ஏன் கொட்டைக்கு மேல ஓடுமா? ஆமா ஐயோ நானும் வந்து வாக்குறேனே. ஐயோ அவர் மேல போந்தா நீ கீழே போந்து பாருவேன் கீழே இந்த தரையிலையா? அது ஆ சுருக்கு சுருக்கு மாங்குயில பூங்குயில தேடி வந்து தேடி மாலையில தேடி வரும் அணில் யானையை செய்யணும்னு நினைச்சான். என்னங்களத்தான் ஆவும் என்னத்தான் ஐயோ உங்களுக்குதான். சொல்லுங்களத்தான் ஐயோ ஓலமடா செய்யறதுக்குமா அடிப்பா டொக்கு டொக்குன்னு அவன் கூட என்ன வழக்கம்? எனக்கு சித்தப்பா மாதிரி சித்தப்பா மாதிரினா வளகாப்புக்கு ரெடி பண்றானே என்ன? நான் கெர்ப்ப பைய கட்டி வீட்டுல வச்சுட்டேன். அவன் கேர்பையை மாட்டிக்கிட்டு பண்ணுவேன். நான் கேர் பை மாற்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்ல. உதுத்த சக்காலத்தி மேல இருப்பாவல அடகு வச்சிருக்கேன் எங்க ஆல்ரெடி கொடுக்குற காசெல்லாம் இருந்திருப்பணும். நீ கொட்டாய்க்குள்ள வந்துடாதீடா. இது வேற பயம். கொட்டாய்க்குள்ள வந்துருவேன் தான் நாங்க தகரம் போட்டிருக்கோம். என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. என் அருகில் வா. வந்தேன் போ அருகில் போ. ஏய். ஓ ஓ போ அருகில் போ போ. நெடுநாளா உன்னை நான் மண்டி ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆமா மண்டி ஓட்டு தான் செய்வார். சாமியும் முடிவா சாமியும் முடிவா. மிஸ்டர் ஆந்த மண்டை, சொல்லுங்க பூனை மண்டை. இது என்னுடைய பர்சனல் கப்ளிங். உங்க கப்பலிங் உள்ள என் ஓசை சொருகவே இல்லை. என்னையா ப்ளீஸ் இந்த கப்ளிங்க்கு என்னுடைய பெண்டு தான் சரியா வரும். ஆமா என்னதான் வாட்டித்தான் சொருக முடியும். ஒன்றஞ்சு கப்பலிங்கா நீ வா. நம்மது ஒரிஞ்சு ஓஸ். நான் அடுத்த வருஷம் உனக்கு சட்டி எடுப்பேன். ஆமா அந்த தட்டில நான் பொம்மையா இருப்பேன். நான் சொன்னது தீ சட்டி முண்டை. டீ சட்டினா அதுல நான் விறகா இருக்கேன். கத்த கத்தன்னு எரிச்சுக்கிட்டே அப்பதான் எரியும் கப்ப 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 கப்ப. நீ விறகா இருந்தா நான் அருளா இருப்பேன். அருளா இருந்தா நான் எண்ணெயா இருப்பேன். இன்னொன்னு மீண்டு எறிவேன். நான் ஏந்திட்டு போகும்போதே தீ பிடிச்சி படப்ப எரிச்சிருவேன். படப்பதான் நான் தண்ணியா இருப்பேன். ஊத்திக்கிட்டு அணைப்பேன். சரி எதில அடைக்கிற தீய அணைப்பேன். கொஞ்சம் அசந்தா ஊத்திடுவாங்க.
என் அருகில் வரும்போதே நான் என்ன செய்யறது? என்னமே செய்ய மாட்டேன். என்னமே செய்ய மாட்டேன். என்னையும் நீ அடிக்கும் போது அப்படியே நட்டுவாக்காளி குசுவன மாதிரி தான் இருக்கும் மூஞ்சிய. நீ நட்டுவாக்காளிக்கு கொடுக்குறக்கும் மருந்து முடிக்கும். அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? என்னங்க சொல்றாங்க? ஒன்னே சென்னையாக்க நினைக்கிறேன். எங்கிட்ட நம்ம 2 பேர் இருந்தா பிரச்சனை இருக்காதுதான். என் அருகில் வா. சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் அருகில் வா அருகில் வாடே தேடுவேன். என்னமா செய்யறியாடா? இல்ல ஏதாவது செய்யடா. அருகில் வா அருகில் வா. அந்த மாட்டேன்டா சொல்லுது. லவ் பண்ணும்போது அப்படிதான் செய்வாங்க. தர்ம புண்ணியவதி கூப்பிடாமே வருதடா. ஏய் காது வேணும்னா போய் தாங்கணும். ஏய் இது லோக்கல் கக்குசுரா. எங்கிட்ட அதுக்கும் காது கொடுத்தாதான் நீ போக முடியும். இப்ப 5 ரூபா கேக்குறாங்க. இங்க வாத்தா நீ நல்ல இல்லைனா நடன மங்கை என்பது இப்படித்தான் இருக்கணும். 1 அடி 1.25 அடி மதுரை அளந்திருக்கியா? முதுகு அளந்தியா? மண்டே மட்டும் இப்ப அளந்திருக்கேன். களவாணி பேல. ஐயோ வீட்டில் வந்து டேய் நான் ஆம்பளை புறா அவதே ஐயோ கிட்ட வந்துட்டியா? நல்ல வேலையா போச்சு போ. ஒரே மாதிரி ஒரே மாதிரி கூட வாசம் சொருத்துருச்சேன். வா உன் இடுப்புக்கு நான் லப்பரா இருப்பேன். லப்பரா இருந்தா நான் பாவாடைக்கு கயரா இருக்கேன். இறுக்கி கட்டணும் ரப்பர். வசனம் மறந்து போச்சு அதனாலதான் நீ சமைக்கும் போது நான் சிலிண்டரா இருப்பேன். சிலிண்டரா இருந்தா நான் ஓசா இருப்பேன். சொருகள் என்ன தீஞ்சி எரியாது. நீ ஓசா இருந்தா நான் கசிவேன். கசி வேற ஓசை மாத்துறேன். டீ பிடிச்சிருவேன். நான் ஓசை எப்பயுமே செப்டி வச்சிருப்பேன். நீ வேற ஓசை மாட்டுவேன். நான் சிலிண்டர் காலி ஆயிடுவேன். சிலிண்டர் காலியானா வேற பானையை மாத்திட்டு போறேன். பானையவே மாத்துவேன். சிலிண்டரே இல்லாம நான் விறகடுப்பா இருப்பேன். விறகு அடுப்பா இருந்தா என் விறக திணிப்பேன். இவன் என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். இந்த அடுப்புக்கு உன் இவ்வளவு உப்பு கண்டத்து மேல இந்த ராசபாலத்தின் நாய் இதாயிருச்சு. எதுவா? எப்படி உப்பு கண்டத்தை நாயி 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 நாயின்னு மேடைக்கு சொல்ற ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன். அதனால விஜயா சொல்லுங்க. என்னங்க விஜயா சொல்லுங்க. என்ன செய்ய போறோம்னு இப்பயே அழுக ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அழுவோம். செஞ்ச பின்னாடி நான் உன்னைய கந்திரகுலமா ஏதாவது செஞ்சிருவேனே. ஐயோ கந்தரமா இல்ல. இந்த மலையில நம்ம எப்படா ஏற போறோம்னு தான் ஏன்னா மற்ற ஆளுக மாதிரி நான் வந்து சாப்பிட்டா அது நம்ம ரொம்ப ரொம்ப கொடூரமா. ஏன்னா நீ கூறவெல்லாம் என் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஆமா அங்க இருந்து வாடகைக்கு வாங்கிட்டு வருவேன். நீக்கிறோக்காரங்கிட்ட வாடகைக்கு. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. ஏய் அந்த குழாயை இங்கே தானே வச்சிருந்தேன். எங்க என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுற? உன் பேச்சுல சுத்தம் இல்ல. குழாய் எங்கிட்ட தானே வச்சிருந்த இடத்து வைக்கா. அவன் கட்டி பிடிச்சான்னா உன் கட்டி கலண்டு போவேன். பக்கத்துல நெருங்க விட மாட்டேன். நெருங்க விடாம கால் மேல காலத்துக்கு போடலாம் பார்க்குறேன். அவன் செத்து வேறியா பரவாயில்லையா? ஆனால் அப்போ வந்து செக் பண்ணுவேன். ஒரு ரேகை எது பதிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் உன் பத்திரத்தை கழிச்சே வருவேன். உடனே மிஸ்டர் வேலிக்கிற ஓனே நீ போய் அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் உன் வாடை எனக்கு தெரியும். உலகத்திலேயே கத்தரிக்காய் அழுகி போன வாடை உன் மேலே தான் வரும். உன்னை கொண்டே வருவேன். கர்மம். கூப்பிடுறதுலாம் எனக்கு வருத்தம் இல்ல. உடனே அண்டா ஏற விடணும். மரத்து மேல ஏற விட மாட்டேன். கமான் மூஞ்சிரு மாதிரி வாய வைடா. குழாயை நல்லா திருப்பி வைடா. ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பொம்பளை குழா டபக்கு டபக்கு டபக்கு. மூஞ்சிரு மாதிரி வாய வைடா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. வாய் சரி முண்டை
கொலா அங்கிட்டு இப்படி போச்சு. அண்ணா என்ன மனுஷன் இப்படி இருக்கப்பா? ஏன் வேற மாற்றி வெட்டி பேசுறேன். இல்ல முதல்ல குழா இங்கிட்டு திருப்பி வச்சிருக்கேன், இப்படி திருப்பி வைக்க சொன்ன நீ சொல்றதெல்லாம் செய்யற. இந்த இப்படி இங்கிட்டு வச்சுட்டேன், திருப்பி மாத்தி மாத்தி பேசாத தம்பி. என்னங்க தம்பி பார்த்தா இங்கிட்டு தானே இருந்துச்சு. எங்கிட்ட இருந்துச்சு? இப்போ என்ன பண்றேன்னா இப்படி போடுறா, இப்படி அப்படியே போடுறா. என்ன அங்கிட்டு போய் விருந்துருச்சு? கருமம். அந்திஜாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி நேரத்தில் நான் அண்ணி எண்ணி ஒன்னே எண்ணி ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. டேய் கொலா இப்படி இப்படி வந்துச்சு. நீங்க தானே இப்படி வச்சதுக்கு இப்படி வச்சிருப்பா தம்பி. இதுண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதுண்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். சரியாடுறா ஐயோ விடா வரடா, விரைக்க மாட்டேன்டுதே. உடம்ப வரடா. அந்த அந்த தம்பி தரானா பச்சை வேட்டி வச்சிருக்கான் அந்த அவன், அவனுக்கு ஒண்ணு கூட தெரியலையே. அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இரு. அப்படி இருக்கணும். அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே ஒன்னை எண்ணி அந்திசாயி நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி அதங்கர போய் வந்தேன் ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. ஹலோ சிமெண்ட் மூட ஒரு மூடை சரிஞ்சு அங்கிட்டு போகுது. நீ இங்க வா குந்தாணி மகனை, இங்க வா. நீங்க தானே ஓரமா நிக்க சொன்னீங்க. அங்க போக கூடாதுன்னு சொன்னீங்க. போக கூடாதுன்னு சொன்னா அவன் மேல அடியே விஜயா உன்னை கந்தோலமும் செவரட்டியை கீறி விட்டுட்டு போயிருப்பா. டேய் நீ இங்கடா. ஏய் ஓ கைய வச்சே தொடக்கிற நீ எதை பார்க்கற? சரி வாடா இங்க வா. கண்ணை மறைச்சிருங்க. முறடா இப்ப தப்ப முடியாது. மூக்குலைய வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு, இவன் முக்கா சுத்து வெள்ளை கல்லு, மூக்குலைய வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு, திருமையா ஆதாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, எம்கேஆர் வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா, வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. இதனடா தூக்குனா குருவி கூடு மாதிரி இருக்க அவன்கரா மருதமணி. அண்ணா நீ வாங்கி கொடுத்தன்றதுக்காண்டி நான் வச்சிருக்கதை புடுங்கலாமா? இப்படி மசுரை புடுங்கிட்டே தம்பி. நல்ல வேளை என்னை மண்ட மதுரவாதம் புடுங்கணும். இந்த இறனது நாடகத்துக்கு நானும் இறனது அன்பாளையா இறங்குனது திருமயம்மா, ஏறினது அன்பாலை இறங்கினது திருமயம்மா, இறனது இறப்புலனா இறங்குனது சோழ வந்தான் பக்கத்தில செல்லையா, நம்ம சொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா, இந்த வேற சொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா. இது எப்படி கலட்டின? எப்படா கலட்டின? என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தாதீங்க தம்பி. சட்டையை போய் ஏன் கலட்டுறீங்க? நான் எப்ப கலட்டினேன்? என்ன எல்லாமே மறந்துடுறீங்க. உங்களுக்கு ஏதோ மறக்கிற சுவாதியா இருக்கு. அரைக்கிற சுவாதியம்மா இப்படி ஒரு தமிழை எங்கனையும் பார்க்கலடா மொட்டனாக்கு பல. நம்ம தமிழ் பூரா சுத்தமா மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில், மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில் தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. போடு தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னா தன்னான நான நன்னா தன்னா தனநான நன்னே நானே நன்னே நன்னா நன்னா. ஆண்டி 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 அங்கிள் அங்கிள் எங்கள் வீட்டு மாட்டுக்கு உங்கள் வீட்டு நீச்சல் தண்ணியை கொண்டு
எல்லாத்தையும் கழட்டிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? சுச்சு சுச்சு சொல்லுங்க. அம்மா பேர் என்ன? எப்படி அவரை அடிக்கிறீங்க? நீ அடிய குந்தாணி மாலை நீ பாடு. ஆத்தா அவன் எத்தனை அடி அடிக்கிறேன், நீ ஒரு அடியாவது அடிச்சு விடுறியா? ஏய் இவ காலி சக்காலி மாதிரி பாட்ட சொல்லாதடா. அடிச்சு அத்திருக்கேன், அதையும் பாத்துக்க. அப்படியா? ஐயோ என்ன இப்படி நாய் பீய திங்கன தொங்க ஓட்டுக்கிட்டே திரிறீங்க? நான் பாட்டு கவலை இல்லாம உட்காந்து நான் பாட்டு ராஜாவே 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 வாரண்ண மெத்தை சத்தம் என்னவோ கிராமத்தின் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக முன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்க வாங்கப்பா, வா. எல்லாமே புதனு அவ்வளோதான். நீ கிளம்பும் போதே மூடுவாங்க. வா நாடகம் முடிஞ்சு வந்தியா? அப்போ வந்துட்டியா தங்கா? சரி. இங்கே யார் மொழி இருக்கும் அன்பு சகோதரர் பூமிநாதன் அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துங்க. என் தம்பி முத்துராஸ் அவடையார் கோயில் முத்துராஸ் அவர்களுக்கும் அண்ணன் கண்ணாண்ணே பலவாத்திய சக்கரவர்த்தி கண்ணாண்ணே அவர்களுக்கும் தாளம் நீல கண்டேன் டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் விஜயா அக்கா, வசத்துக்குரிய அன்பு அண்ணன் மருதங்குடியே மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே பப்புனாக நடித்து உங்களை எல்லாம் சிரிக்க வைத்து சிரிப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் MKR ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பதிலாக பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ் உரிமையாளர்கள் அந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு போடுங்க, வாங்க. உங்களுக்கு துண்டு போட்டு நகைச்சுவை சக்கரவர்த்தி மருதங்குடியே மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். போச்சா, நீ போனா நாடகம் நல்லா இருக்கும்டா, கெடுத்து விட்டுருவான்டா அவன். பொன்னாடி போத்தி குமார் வாப்பா. மைசெட் அம்பாள் ரேடியோஸ் ஒரு உரிமையாளர் எங்கள் அண்ணன் குமார் அண்ணன் வாங்க. அதுக்கு எக்கோ வைக்கிறியே ப்ரோ, வெரி வெரி டேஞ்சர். என்னத்த கை தட்டலாம் கிளா ப்ரோ. பருப்பு வேகலை, சிலிண்டர் காலியாகி
குழாய் எடுத்துகிட்டு போகலைன்னா வீட்டுக்கு கொண்டு வருவேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை உருவாக்கி பேரும் புகழும் வாங்கி தந்த எனது அருமை தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவரையும் இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். வணக்கம். மொத்தமாக போய் குளிச்சுட்டு வாங்க. அவன் என்னடா என்ன காப்பு சாத்துற மாதிரி போகிறேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. மருதமணி எங்கே போனா? குளுக்கோஸ் மிச்சதை ஏற்ற போயிருக்கேன். அவன் உள்ளே தானே இருக்கேன் அண்ணன் போனேன். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படி. ஐயா துப்பாக்கி எடுத்துகிட்டு வாங்க. யாவ் ஒரு 3 பேரை சுடணும். 3 பேர் வேற ஆள், மருதமணி ஆறாள். கப்பலிங்க இதை சொல்லிக்கிட்டே போய் போமுண்ட என்ன கப்பலிங்க போடுற என் தம்பியாக இருந்துக்கிட்டு உன்னை தாண்டா கொலைவு கொட்டினது. கொலைவு ஒரு கொலைவு கொட்டிடக்கூடாது, பூரா கொலைவும் கொட்டணுன்னு உன் மூஞ்சி தான் வெடி வச்சு நரி மாதிரி இருந்திருக்கணும். கடுப்பு ஏத்துறா மயிலாள். காவல்துறை அதிகாரி ஐயா வாங்கய்யா, துண்டு கிடைக்காது. நீங்க வேற அன்பாலயத்தை இனத்தை வாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு அதிக நண்பர்கள் எனக்கு. தலைக்கவசம் உயிர் கவசம் ஐயா. இப்போ மறைச்சா நிறைய பேர்ட்ட ஃபைன் போடலாமியா? ஏன்னா நாடத்தானே போகிறான், லைசன்ஸ் இருக்காது. எப்படி கோர்த்து விட்டேன் பார்த்தீங்களா? எத்தனை பேர் தூக்க வச்சில் போய் அடுத்த வண்டியை சாட் பண்ணுறியோ? ஹெல்மெட் இல்லையா? ட்ரிக்கிங் வீரர், ட்ரிக்கிங் வீரர். மதிமரியாதைக்குரிய எஸ்ஐ ஐயா அவர்களுக்கு எஸ் ஐயா எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. ஐயா பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தி மறக்க முடியாத குளத்துப்பட்டி வாழுகின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு தொலைவிலிருந்து பார்க்க வந்த என் அத்தனை உறவுகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இதோ போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வர்றோம் ப்ரோ. இங்கனே மண்ணை கலைச்சிக்கிட்டே பாடு. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக